ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வர்த்தினி லைஃப் ஸ்டைல். மறக்காமல் வர்த்தினி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் க்யூப். இந்த ஐஸ் க்யூப் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோவாக இருக்கும். இப்போ நீங்கள் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும், முகத்துலலாம் அழுக்கு இருக்கும், நீங்கள் போட்டிருக்க மேக்கப் வந்துட்டு சீக்கிரமே கிளஞ்சிரும். அதனால் வந்துட்டு இந்த ஐஸ் க்யூப் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ நீங்கள் எங்கேயா வெளியில் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஐஸ் க்யூப் வந்து ஃபேஸில் நல்லா மசாஜ் மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் மேக்கப் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட மேக்கப் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஐஸ் க்யூப் போடுறதுனால வந்துட்டு முகத்தில் உள்ள அழுக்கை மட்டும் எடுக்காது, ஃபேஸ் ரொம்ப நல்ல பிரைட்டாகவும் இருக்கும். அப்புறம் வந்துட்டு பிம்பிள்ஸ்லாம் அதிகமாக வராது. அதனால் ஐஸ் க்யூப் போடுறதுனால ரொம்ப நல்லது. ஒரு 7 நாள் தொடர்ந்து கண்டினியூவாக நீங்கள் இந்த ஐஸ் க்யூப் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த கண்ணுக்கு கீழெல்லாம் கருவளையம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாமே ரொம்ப நல்லது. இப்போ நைட்லாம் நீங்கள் தூங்கவே இல்லை, தூக்கம் இல்லாமல் நம்ம கண்ணெல்லாம் கருவளையம் வந்து நம்ம ஸ்கின்னு வந்து கொஞ்சம் அசிங்கமாக மாறிடும். அதனால் நம்ம வந்து கருவளையம் போகிறதுக்காண்டியே நம்ம நிறையா க்ரீம்லாம் வாங்கி ட்ரை பண்ணுவோம். நீங்கள் அந்த மாதிரி க்ரீம்லாம் வாங்கி கருவளையத்துக்கு ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஐஸ் க்யூப்பை வந்துட்டு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னு வந்து நல்லா க்ளோவாகி வந்துடும். அப்புறம் நம்ம முகத்தில் ஏதாவது ஒரு வீக்கம் இருந்துச்சு அப்படின்னாலுமே இந்த ஐஸ் க்யூப் போட்டாலே சரியாயிடும். அப்புறம் கொஞ்ச நாளில் நம்மளோட ஸ்கின்னு வந்து நல்லா பளபளன்னு நல்லா கொஞ்சம் பொலிவாகவும் இருக்கும். இந்த ஐஸ் க்யூப் தேய்க்கிறதுனால வந்துட்டு நிறையா பெனிஃபிட் நமக்கு இருக்குது. இரத்த ஓட்டத்துக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லது. இப்போ இன்னும் நம்மளோட ஏஜ் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளோட முகத்தை வந்து இந்த மாதிரி ஐஸ் க்யூப் இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட வயசு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் தெரியும். இந்த ஐஸ் க்யூப் வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா ஒரு காட்டன் டவலோ இல்லைன்னா கர்ச்சீப்போ இந்த மாதிரி எதுலையாவது நீங்கள் ஐஸ் க்யூப் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து உண்மையிலுமே ரொம்ப க்ளோவாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஏஜ் கொஞ்சம் கம்மியான மாதிரியும் இருக்கும். மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை